வணக்கங்க. நம்ம கூண்டுக்குள்ளார ஒரு சாரப்பாம்பு வந்துருச்சுங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு காணொளி. அண்மையிலேங்க மதிய நேரம் நான் திடீர்னு கூண்டுக்குள்ளார போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு இந்த கொண்டைக்கிளி காக்டெயிலெல்லாம் படபட படபட படபடன்னு எல்லாரும் ஒட்டுக்கா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா எல்லாரும் ஒட்டுக்கா அடிக்கிறாங்க? அது ரொம்ப கண்காணிப்பு கோபுரமாச்சே! அது அடிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுங்க, நான் என்னன்னு எல்லா கூண்டுலையும் பார்க்கும்பொழுது, நம்மளுடைய இந்த ஃபின்ச்சஸ் கூண்டுக்குள்ளார ஒரு சாரப்பாம்பு ஒண்ணு இருந்ததுங்க. அது கூண்டுக்குள்ளார அது ஒரு வழி பாதை மட்டும்தான். அந்த கீழ ஒரு லாக் ஒரு இதுவா இல்ல. அதில எப்படி உள்ள நுழைஞ்சு உள்ள போயிருச்சுங்க. ஒரு ஃபின்ச்சஸையும் முழுங்கிருச்சு. கீழ பக்கத்தில பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு சுரேந்தர்ன்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. நேதாஜி அறக்கட்டளை அவங்க இந்த மாரி அவங்களுடைய குழு நெறைய இது மாரி பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு அப்புறம் அழைப்பு குடுத்து இது மாரி வாங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோனையும், சரி வர்றேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, பாம்புகளுக்கு இந்த பாம்பை பொறுத்த வரைக்கும் சாரப்பாம்போ இல்லை நாகனுக்கோ பெரும்பகுதியான உணவுங்கிறது தவளையும் எலியும் தானுங்க. இந்த தவளை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த முயல் கூண்டுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு மொடா ஒன்று வச்சுருக்கோம். இந்த மொடா ஈரமாக இருக்கிறதுக்கு அந்த தண்ணி கசிஞ்சு கசிஞ்சு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இந்த தவளையெல்லாம் சுற்றி உக்காந்துட்டே இருந்ததுங்க. எனக்கும் கொஞ்ச நாள் சந்தேகம், இது இப்படி இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அப்புறம் எதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி விட்டுட்டு இருந்தோமுங்க. ஒரு நாள் நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எதர்ச்சியாக போய் பக்கத்தில் கட்டல் இருக்கும், கட்டலில் உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படின்னு உள்ளே போகிறேனுங்க. என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு அப்படியே வேக வேகமாக அந்த பக்கம் ஓடிடுச்சு. சாரப்பாம்பு தான் அவ்வளோ வேகமாக போகும். சரி சாரப்பாம்பு தான் போ, இனிமேல் வந்துடாத போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அடுத்தது இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாய் உழைச்சிக்கிட்டே இருந்தது. செம்பா உழைச்சிக்கிட்டே இருந்தா. என்னடா இப்படி உழைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பாம்புங்க. அப்போ நம்ம அந்த ஒரு 4 அடிக்கு வச்சுருக்கிற இதை ஏறி குதிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது அடுத்த தாட்டிக்கு அது தெரிஞ்சிருச்சு, உணவு இங்கே நிறையா இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏறி குதிச்ச உடனேயும் அது மேலே ஏறி அடுத்த இதுக்கு மேலே ஏறி எலியோடைய வாசத்தை தேடியே கூண்டை சுற்றி வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது நம்ம இந்த ஃபின்ச்சஸ் கூண்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியாக கீழே இறங்கி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இது மேல் கூண்டுங்க. இது எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பாயிருக்கு. எதில் பார்த்துருக்கலான்னு கீழே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குருவி இருக்குது, அதனால் அது முழுங்க முடியாது அப்படிங்கிறனால சின்ன குருவிக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த ஃபின்ச்சஸ்குள்ளே வந்துருச்சாட்ட தெரியுதுங்க. அப்புறம் நான் பார்க்கும் பொழுது அது உள்ளே இருந்தது. நம்மளால் அதை பிடிக்கவும் முடியாது. சரி அன்பர் வந்துருட்டோம், வந்தோடனையும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அன்பருக்காக கொஞ்சம் காத்துட்ருந்தோம். இந்த ஃபின்ச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்திலேயே அது உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம அது ஒரு ஓரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இதுவாகி போச்சு. அது பெரிய பதட்டமெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அதை பயமுறுத்த ஆரம்பித்தா தான் அது பதட்டப்படும். ஆனால் ரொம்ப அமைதியாக உட்காந்து அது என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப அமைதியாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்ததுங்க. அப்புறம் இது உள்ள ஒரே ஒரு வழி தான். அந்த ஒரு வழி இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது சாக்கையாவது கட்டி வச்சு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு கிடச்சிதுங்க. சரி அதுக்குள்ளே நண்பரும் வந்துட்டோம். ஏன்னா அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் வல்லுநர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அதனால் வல்லுநர் வந்துட்டோம், அவர் எப்படி பண்ணுறாரு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஒரு 2 முறை 3 முறைக்கு மேலே நமக்கு வந்ததுனால திருப்பி திருப்பி இது வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. அதனால் 1 முறை 2 முறை பட்டிருச்சு அப்படின்னா அது பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்கு கட்டியாச்சு. நண்பர் போய் அந்த பின்னாடி அதை துரத்துறாரு. துரத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரைக்கி ஆறதுனால வர முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே பூந்து பூந்து பார்க்குது வேகமாக. இந்த இதில் தப்பிச்சிடலாமா, இந்த ஓட்ட வழியாக வெளியே போயிடலாமா, அந்த இத்தனை நேரம் அது ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு நிதானமாக இருந்தது. இப்போ நம்ம உள்ளே பின்னாடி போய் மிரட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கே அது வரமாட்டேங்குது. அடுத்தடுத்த இடத்துக்கு அது ஓடுது. அப்போது அவங்க குத்த குத்த அது பதட்டமாகுது. பதட்டமாகிற சூழ்நிலையில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதனுடைய வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இறையை இருக்கிறதுனால அந்த கம்பி வழியாக அது பூந்து வெளியில் வர முடியாது. எல்லாத்துக்கும் அது தெரிகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால் அது கக்கி தின்ன குருவியை கக்கி வெளியில் துப்பிருச்சுங்க. பாருங்களேன், அது தின்னதை திருப்பி கக்கி வெளியில் துப்பி அதனுடைய உடம்பை திருப்பியும் சின்னது பண்ணி எப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பூந்து 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 பார்க்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே அந்த சாக்கு கட்டி இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்குறோம். அந்த சட்டி இல்லாமல் சின்னதாக அந்த இடத்துல அந்த கதவை திறந்து வச்சுருக்குறோம். அது வழியாக போய் சாக்குக்குள்ளார வந்துருச்சுன்னா அப்படியே பிடிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனாலங்க நம்மளும் துரத்தி துரத்தி பார்க்குறோம். அங்கே போகுது இங்கே போகுது, அது வாட்டுக்கு அந்த சட்டிக்குள்ளார போக மாட்டேங்குது. சரி குச்சி பத்தலை, அப்புறம் குச்சியை வச்சு பார்க்கும்போது அது பாருங்களேன் எவ்வளோ வேகமாக திடீர்னு கடிக்கிறதுக்கு வருதுங்க.
அப்போது நண்பர் சொன்னார், இது மாதிரி சின்ன குட்டிக வந்து சீக்கிரம் கடிக்குங்களாம். பெருசு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக தான் இருக்குமா. சின்ன குட்டிக வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா. கவனிச்சுக்கோங்க, சின்ன குட்டி தானே அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிட வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அங்கேயே தான் பார்க்குறதுக்கான ஒரு விஷயமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறம்தான் வந்து நம்ம இப்போ தான் அந்த சாக்குக்கு பக்கத்துலேயே அது போக ஆரம்பிச்சது. யாருமே முன்னாடி இல்லை, எல்லோரும் வந்து ஓரமாக வர சொல்லிட்டோம். ஏன்னா முன்னாடி இருந்தால் அது நம்ம மனுஷனுடைய நடமாட்டத்தை பார்த்துட்டு அதனால வந்து போகாது. அங்கே எத்தனை இடத்துல அது தப்பிக்கிறதுக்கு பார்க்குது பாருங்களேன். அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும்பொழுது பின்னாடி வந்து இந்த கொண்டக்கிளியை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். கண்காணிப்பு கோபுரம் எப்பவுமே உள்ள ஒரு அதுக்கான அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அதை கண்காணிச்சிட்டே இருக்கு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சரி அங்கே ஒரு பானை ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருச்சா என்னமோ தெரிலிங்க. பானைக்குள்ளார போய் ஒளியறதுக்கான என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே உள்ளே போச்சு. அது பாம்பு இருக்கிற நீளம் என்ன, பானை இருக்கிற அகலம் என்னன்னு இது இல்லைங்க. உள்ளே போய் மேலே வந்துச்சு. அப்படி இப்படின்னு 2 தாட்டி சுற்றுச்சு. சுற்றி உள்ளே போய் அந்த பானையினுடைய துவாரத்துக்குள்ளே அந்த உள்ளே போய் தலையை வந்து முன்னாடி எது வழியாக அது உள்ளே வந்துச்சோ தலையை மட்டும் முன்னாடி வச்சு படுத்துக்கிச்சுங்க. நம்ம நண்பர் வந்து சுரேந்தர் நண்பர் வந்து சொன்னார், இல்லைங்க அவ்வளோதான், இனி அது போய் பிடிச்சிக்கலாம், இனி அது வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டுங்க. நண்பர் போய் மெதுவாக பார்த்துட்டு அது உள்ளே நல்லா பத்திரமா படுத்துருச்சுங்க. இப்படியே கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியிருந்த சாக்கை அவுத்துட்டுங்க. அவர் வந்து மெதுவாக அந்த சாக்கையே வந்து உரையாட்ட கைகளுக்குள்ளார போட்டுட்டு, விஷமில்லை தான், அப்படியே தொட்டவுடனே திருப்பி வெளியில் வரதுக்கு பார்க்குது. சின்ன குட்டிங்கிறனால அவர் திருப்பியும் அதை கடிக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டிருக்குங்க. அப்புறம் நண்பர் வந்து மெதுவாக அந்த சட்டியை எடுத்துட்டு அப்படியே பாம்பு வந்து அந்த சட்டிக்குள்ளாரையே வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், அது ஒரு சின்ன ஓட்டை தான், அதுக்குள்ளார போய் பதுங்கிருச்சு பாருங்கள். இதே நமக்கு அது தெரியாமல் இருந்ததுன்னா இந்த சட்டிக்குள்ளார போய் இவ்வளோ பெரிய பாம்பு போகுமா, குறைஞ்சது 4.5 அடி 5 அடியாவது இருக்குமுங்க, இந்த பாம்பு போகுமா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அல்லேக்கா அப்படி சட்டி தூக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் உள்ளே வந்து வெளியில் வந்து பார்க்கும்பொழுது அது வந்து சாரையுடைய வகை, சின்ன குட்டி தான் அப்படின்னு அன்பர் சொன்னாருங்க. அப்புறம் வந்து இதை எப்போவுமே அன்பர் இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளது இந்த மதுக்கரை வனத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாருங்களாம். அப்புறம் நானும் சொன்னேன், இது மாதிரி 4-5 தாட்டி வந்துருச்சுங்க அப்படின்னு. அப்புறம் வந்ததுக்கு இல்லைங்க, மதுக்கரை வனத்தில் கொண்டு போய் விட்டு அது எங்கேயாவது பொழைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு திரும்ப நம்ம இடம் தேடி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களை தேடி வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது. அதனால் தயவுசெய்து அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. 2வது விஷயம், நாய்கள் வந்து பாம்புக்கு வந்து ரொம்ப ஏதாவது புதுசாக வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாய்கள் மாதிரி வேறு எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நாய்கள் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால தான் பண்ணைன்னு இருக்கும்போது நம்ம வந்து நாய்களை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குதுங்க. இப்போவே பாருங்கள், பிடிச்சிருந்தா சடக்குன்னு திருப்பி பிடிச்சி கடிக்கிறதுக்கு பார்க்குது. கீழே வந்து நம்ம செம்பா வந்து வாழை மோந்து பார்க்குறா, என்னடா இதுவாக இருக்குது, அன்னைக்கு இதைத்தானே பார்த்து குலைச்சோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதுவாக இருக்குது. எங்களை வந்து இதை காமிச்சு கொடுக்குறதுல முதல் ஆள் அவ தான். நமக்கு இது ஒரு புது அனுபவமுங்க. நண்பர்களே, எலிகள் தவளைகள் உங்கள் பண்ணையை சுற்றி நிறையா வராத மாதிரி என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூண்டுகளுடைய வடிவமைப்பு, அதனுடைய ஷெட்டருடைய வடிவமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். எலிகளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ நம்மளுடைய விஷயம் அதுதான். எலிகள் விழுந்தால் உள்ள இதுவாகும். அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து பாம்புகள் நம்ம வந்து இதை வந்து வணிக ரீதியாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக இது மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்க நமக்கு. அது வராத மாதிரி நம்ம ஷெட்டு போடும்போதே வருமுன் காப்போங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷெட்டு போடும்போதே அதை எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சின்றத கையில் மனசில் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. அதன் மாதிரியே வந்து செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு எலியும் வராமல் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து எலி வராமல் இருந்ததுன்னா பெரும்பகுதி பாம்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ எலியும் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது பண்ணலாமுங்க. இப்போ வந்து நண்பர்கிட்ட பாம்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகுதி வருதுங்க. அப்போ அந்த பகுதிக்குள்ளே போகலாங்களா? வாங்க அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்களை பற்றிய ஒரு தகவல். வணக்கங்க, என்னோடய பேர் சுரேந்தருங்க. நான் கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் இருக்கிறேன். ஸ்னேக் ரெஸ்கியூவர் நான் பண்ணுற ஒர்க்குங்க. அது தமிழில் பாம்பு மீட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுமக்களோட பகுதிகளில் எங்கே பாம்புகள் வந்தால் எனக்கு அழைப்புகள் வரும். ஸோ அந்த அழைப்பை ஏற்று அந்த இடத்துல இருக்கிற போய் பாம்புகளை பிடிச்சிட்டு அதை பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுற பணிகளை நான் செஞ்சிட்ருக்கிறேங்க. எங்கள் டீமோட நேம் பார்த்திங்கன்னா நேதாஜி பாம்புகள் அறக்கட்டளைங்க எங்களோட டீமு. பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பு அப்படின்னா எல்லோரும் பயப்படுற ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கிட்டையும் அதான் இருக்குது. பாம்புனா படையே நடுங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வந்து அந்த பயப்படுற ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலை வந்து தொழில்னு இல்லை, இந்த ஒரு பணியை, இந்த ஒரு சர்வீஸை ஏன் நீங்கள் கையில் எடுத்தீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாங்களா?
இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேள்விகளே பதில் இருக்குங்க. பாம்பு கண்டா படையை நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி நடுங்கணும்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட அந்த பாம்புகளை பற்றின விழிப்புணர்வு இல்லைங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்புனால ஒரு வித பயம், ஸோ மூட நம்பிக்கை, இதனால பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் தான் அது. ஏன்னா அது உணவு சங்கிலியில் இருக்குதுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளும் பாதுகாக்கணும். ஸோ நமக்கு ஃபுட்டுன்றது இன்றைக்கி வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி யாரும் நம்ம இறங்கி போய் மண்வெட்டி பிடிச்சோ அந்த மாதிரி வேலைகள் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து இந்த மாதிரி விவசாயத்தில் நிறைய பங்கு வகிக்குதுங்க. அப்படிப்பட்ட உயிரினத்தை நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட அறியாமையினால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டுரும் அதை பற்றி. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த பாம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தில் வந்து எலிகளுடைய தொந்தரவு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது பாம்புகளுடைய உணவு எலியும் ஒன்று. பாம்புகளுடைய பிரதானமான உணவு என்ன, என்ன வகை, என்ன மாதிரி உணவு சாப்பிடும் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவம்னா? பாம்புகளோட பிரதான உணவுன்னு பார்த்தீங்கன்னா எலிகள் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நூற்றுக்கணக்கான ஜோடிகள் உருவாக்கும். ஸோ அப்படி அந்த இனப்பெருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் கட்டுப்படுத்தி வைக்கல முதலிடம் வகிக்குது. இன்றைக்கி ஒரு ஒரு பூனைனாலேயோ இல்லை ஒரு பறவைனாலே நிறைய எலிகளை வேட்டையாட முடியாது. ஆனால் ஒரு பாம்புனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் வேட்டையாட முடியும். அதாவது அது இருக்கிற எலி வலைக்கே போய் அதோட வேட்டையாட முடியும். ஸோ அதனால தான் பாம்புகளை வந்து எலிகள் அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அது. ஏன்னா இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா 20% வந்து 120% எலிகளால் அழிக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா பாம்புகள் நமக்கு அந்த இடத்துல இருக்கணுங்க. அது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வந்து உணவுச் சங்கிலியில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கண்டிப்பாக ஒரு இயற்கை ஆர்வலராக இது வந்து நான் 100% ஏற்றுக்கிறேங்கன்னா, இப்போ வந்து பாம்புகள் வந்து நம்ம மக்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாம்பு கொஞ்சம் கூச்ச சுபாவமான விஷயம், மனுஷனை கண்டா கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பாமேன் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தோட்டத்தில் நான் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வேலை செய்கிற எல்லாருமே பாம்பை பார்த்துருக்காங்க. ஆனால் நான் இன்னும் பெருசாக பார்த்ததில்ல. நான் போகும்போது ஒரு காலில் ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே போவேன், இப்போ செருப்பை தேய்ச்சிக்கிட்டே போவேன். இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறதுனால என் கண்ணுக்கு இப்போ வரைக்கும் பெருசாக தட்டுப்படுறதில்ல. அது கொஞ்சம் கூச்ச சுபாவமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நம்ம பார்த்தீங்கன்னா பாம்போட பெரிய உருவங்க. ஸோ நம்மளை கண்டு பாம்பு தான் பயப்படும், நம்ம பயந்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வலைகளில் பாம்புகள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகண்டு போகும். அந்த காலத்தில் சொன்னால் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இது இப்போ நம்ம தான் அதை யாரும் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை, நிறைய இருக்குது. ஸோ நம்மளை எந்த பாம்பும் தேடி வந்து கடிக்க போகிறது கிடையாதுங்க. ஸோ நம்மளோட அதிர்வுகளோ இல்லை சின்ன அசைவோ பார்த்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அது விலகி போக தான் நினைக்கும். எந்த ஒரு பாம்பும் நம்மளை தேடி வந்து கடிக்கணும்னு நினச்சதும் இல்லை, அப்படி செய்யவும் செய்யாதுங்க. அது உங்களுக்கு ஏதாவது கடி வாங்கின அனுபவம் இருக்கா? அது கடி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? கடிகள்லாம் வாங்கியிருக்கேங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதா இது பக்கத்தில் போய் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சுட்டா பயப்படக்கூடாதுங்க. பயந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து வந்து நம்ம விஷம் வந்து சீக்கிரமாக மற்ற உடல் உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ கொஞ்சம் பயப்படாமல் இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற 3000 வகையான பாம்புகளில் ஒரு 40% பாம்புகள் மட்டும்தான் விஷம் இருக்குதுங்க. மிச்சம் இருக்க 60% பாம்புகளுக்கு விஷம் கிடையாது. இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ அப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 300 வகையான பாம்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷம் இருக்குதுங்க. ஸோ விஷமற்ற பாம்புகள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த பாம்பு கடிச்சிருச்சு இறந்துருவோம் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் தைரியமாக இருந்தால் நம்மளை இன்னும் கொஞ்சம் ஒரு இதுக்கு போகலாங்க. அது ஸோ மெயினான விஷயம் பயப்படக்கூடாதுங்க. அதுதான். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த சினிமா படங்கள்லாம் சொல்லப்படுறது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு கேள்வி. அதாவது பாம்பு கடிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு மேலே கைத்தை போட்டு இழுத்து வச்சு சுருக்கு வச்சு கட்டிடணும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாயில் வச்சு உறிஞ்சி எடுத்து துப்பணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறையா வந்து இது கற்பனையா இல்லை உண்மையா இல்லை அப்படி எதாவது நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய கருத்து சொல்லுங்கய்யா. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சுன்னு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்க. இயற்கையிலேயே பாம்போட விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்காக தான். இப்போ நம்ம ஒரு எலும்பு முழுங்கிட்டாலோ இல்லை ஒரு தோல் இந்த மாதிரி நகங்களை விழுங்கிட்டாலும் நம்மளால் செரிமானம் பண்ண முடியாது. ஸோ அந்த செரிமானம் பண்ணக்கூடிய தன்மைகள் எல்லாமே பாம்போட விஷயத்தில் இருக்குதுங்க. இது ஸோ ஒரு முன்னாடி கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பக்கத்துலேயே போய்க்குள்ள அது ஒரு செயல் இருந்துடும். அதனால் எங்கேயும் போக முடியாது. ஸோ அதை கடித்து முடிச்சோடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன் செரிமானத்துக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எலும்பையோ தோலையோ சிதைக்கிற ஒரு பொருளை நம்ம கடிச்சிருக்கிற இடத்துல நம்ம கயிறு வச்சு கட்டிட்டா என்ன ஆகுங்க?
அந்த மாதிரி எலும்பு தோலை அரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிராமப்புற பகுதிகள் இன்னும் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இன்னொன்று அந்த கிழிச்சு விட்டு வாயில் உரிகிறது செய்கிறது அதெல்லாம் பாசிபிள் கிடையாதுங்க. கடிச்சோன்னே அது உள்ள விஷம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலாப்பில் நம்ம உரியிறது வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சாத்தியமில்லாத ஒன்றுங்க அது. ஸோ நம்ம பண்ணுறது தப்பு தான். கட்டவும் கூடாது, கிழிக்கவும் கூடாது. கிழிச்சா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாம்புகளுக்கு அந்த கண்ணாடி விரியன்லாம் கடிச்சிது அப்படின்னா ரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளட்டை உள்ளே கிளாட் பண்ணும், ரத்தத்தை உள்ளே உரைய வைக்கும், இல்லை அப்படின்னா ரத்தத்தை அதிகமாக வெளியேற்றும். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம கிழிச்சு விட்டோம் அப்படின்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த அண்ணா பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கீங்க. இப்போ வந்து இங்கே சுற்றுப்புறத்தில் என்னென்னலாம் விஷமான பாம்புகள் அதிகமாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, என்ன அதிகமாக காணப்படுகிறது? விஷமான பாம்புகள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே 4 வகை தாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம். அது பொதுவாக நமக்கு இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், இந்த 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷப்பாம்புங்க. இதை தவிர்த்து வேறு எந்த கும்பரி மூக்கனாகட்டும், பச்சை பாம்பாகட்டும், இந்த மாதிரி நிறைய பாம்புகளுக்கு விஷமில்லா பாம்புகள் நிறைய இருக்குதுங்க. ஸோ அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய பாம்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான பாம்புகள் தாங்க. அது இந்த சுருட்டு விரியன் அப்படின்ற பாம்பு நம்ம குங்கும இடத்துல அழிஞ்சு போயிடுச்சுங்க. நிறைய பார்க்க முடியாது. முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஓலையை நகர்த்தினாலும் அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பார்த்துட்டு இருந்த ஒரு பாம்பு இன்றைக்கி ரொம்பவே அரிதாயிடுச்சு. மலைப்பகுதிகளில் போனால் மட்டும்தான் இன்றைக்கி அதை பார்க்க முடியுங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. நம்ம விஷப்பாம்புகளுடைய எண்ணிக்கையெல்லாம் சொன்னீங்க. இது ஒவ்வொரு கடியும் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும்? இப்போ நாகப்பாம்பை காட்டிலும் இதுவா, இல்லை இது கடிச்சா நம்ம வந்து முதலுதவியாக என்ன பண்ணணும்? இப்போ நாகனுக்கு என்ன பண்ணணும், கண்ணாடி விரியன், கட்டு விரியன் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கண்ணா. பாம்பு கடிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இது தாங்க. எந்த பாம்புக்கு இந்த விஷம் இது முதலுதவி அப்படின்றது கிடையாது. முதலுதவின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாதுங்க. அந்த மாதிரி கட்டு போடக்கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனையாகும். இருக்கிற ஒரு கொடிய விஷம்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு விரியன் பாம்பு தாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதோட விஷப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப சின்னது தான். ஸோ அது கடிக்கும்போது ஒரு எறும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட விஷத்தோட அது பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது. அது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷம் இது. நம்ம கொஞ்சம் இந்த பாம்பு பகல் நேரத்தில் பார்க்க முடியாது, இரவு நேரத்தில் தான் வெளியே வரக்கூடிய ஒன்று. அது கடிக்கும்போது நம்ம தூக்கத்தில் தான் இருப்போம். கடிக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்ம கண்டுகொள்ளப்படாமல் விடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனைக்கு போகிறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி முடிஞ்சவன தான் விரியன் பாம்பு கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதனால சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு இல்லை இந்த மாதிரி பாம்புகள் கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா விஷப்பாம்புகளில் ஒரு கடியில் 30% விஷம் கொடுக்குது அப்படின்னா இந்த கண்ணாடி விரியன் மட்டும் 70% விஷம் கொடுக்குங்க. இதோட விஷத்தோட பவர் கம்மினாலும் பட் கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனையாக வர்றதுங்க. நம்ம கண்ணாடி விரியன் கிட்ட நம்ம இந்தியாவோட அதிகமாக பாம்பு கடிச்சு இறக்குறதுல முதலிடம்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியனுக்கு தான். அது ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமான பாம்புங்க அது. ஆனால் பொதுவாக வந்து அண்மையில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா சாரப்பாம்பு கடிச்சா எனக்கு வந்து கால் வீங்கிரும், வாந்தியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரப்பாம்புக்கும் விஷம் இருக்கிறதா வந்து மக்கள் சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துங்கண்ணா? சாரப்பாம்புக்கு விஷமே கிடையாதுங்க. அது எவ்வளோ கடி வாங்கினாலும் அந்த இடத்துல வீங்க போகிறதும் கிடையாதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ரொம்ப ஆக்ரோஷமாக கடிச்சிருக்குது அப்படின்னா அது விஷம் கிடையாத பாம்பு தான். அது கடிச்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு வந்து உடஞ்சி உள்ளே போயிடுச்சுன்னா சின்னதாக வேணால் இருக்குமே தவிர வீக்கம், அதாவது வீக்கம்னே சொல்ல முடியாது, அப்படி இருக்குமே தவிர பெரிய அளவில் இருக்கிறதுக்கு பாதிப்பு ஒன்றுமே கிடையாதுங்க. அதோட பல்லு உடஞ்சி உள்ளே போனாலே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லைங்க அது. ஆனால் இப்போ நம்மளோடதுலேயே வந்து பிடிக்கும்பொழுது இது வந்து சின்ன சரப்பாம்புன்னு சொன்னீங்க, அதனால் வந்து கடிக்கிறதுக்கு வந்து சீக்கிரம் முனைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுடைய கருத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கண்ணா. சரப்பாம்புகள் பார்த்தீங்கன்னா அது விஷம் இல்லாத நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அந்த பாம்புக்கு மட்டும் விஷம் இருக்கிற மாதிரி நம்ம ஆஃப்ரிக்காவில் பிளாக் மாம்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு இணையாக இது இருக்கும் அது. ஏன்னா இதோட வேகமும் அந்த மாதிரி தான், கடிக்கக்கூடிய தன்மையும் அந்த மாதிரி தான் இது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு கூட வளர்ந்த அனுபவத்தில் சில நேரங்களில் ஒவ்வொரு பாம்பும் நம்ம மனிதர்களை மாதிரி தான். ஒரு சில பாம்பு சாதுவாக இருக்கும், ஒரு சில பாம்பு கடிக்கும்னு நினைக்கும். ஆனால் குட்டி பாம்பெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தன்னோட புதுசாக அதெல்லாம் கற்றுக்கிறதுனால எதிரியை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண தான் பார்க்குங்க இது. ஸோ அந்த மாதிரி தான் கடிக்கிறதுக்கு நிறைய வருங்க. பெரிய பாம்போட சின்ன பாம்புகளோட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணுங்க இது. நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது பதட்டத்தில் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பயம், பதட்டம் அதுக்கும் நிறையா இருந்தது அந்த வேலையை பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறதே தவிர நம்ம போய் ஒருத்தரை கடிக்கணும் அப்படின்ற ஒரு இதே இருக்காதுங்க பாம்புக்கு. கிடையாதுங்க. அது தன்மைன்றது பாம்புகளுக்கு கிடையாதுங்க அது. ஆனால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே கேட்ட மாதிரி உங்களுடைய அனுபவம், நீங்கள் வந்து இப்போ உங்களை கடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது எப்படி நடந்தது, அது நடந்தவுடனே நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நம்மளுக்காக சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு இடத்துல பாம்பு பிடிக்க போயிருக்கும்போது ஆனதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பிடிச்சி வச்சுட்டேன், ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருந்தேன். அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாம்பு தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன உல்சை
ஏற்படுத்திட்டு இருந்ததுங்க. அது கட்டியிருக்க இடத்துல சின்ன ஓட்டை இருந்திருக்கு, அது கொஞ்சம் பெருசு பண்ணிடுச்சு. ஸோ அது வெளியில் வரும்போது அந்த பேக்கை எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கடிச்சிருச்சிங்க அந்த இடத்துல. ஆமாம், கடிச்சோடனே நான் போனது ரொம்ப தூரங்க, அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு அது. ஸோ அங்கேருந்து வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் நான் ஜிஹெச் தான் போனேன். இந்த மாதிரி கையில் கட்டு போகிறதோ அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்போ நீங்கள் பதட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து மிதமான ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீரான ஓட்டமாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால வந்து விஷம் வந்து மிக அதிகளவில் பரவாதனால நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டீங்க. அடுத்த கேள்வி உங்களுடைய பதில் இருந்தே சொல்கிறேன். ஏன் பெரும்பகுதி வந்து ஜிஹெச் தான் எல்லோரும் போகிறாங்க, ஏன் வந்து மற்ற தனியார் மருத்துவமனைக்கு போகிறது கிடையாதுங்க? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் மட்டும்தான் வந்து ஃப்ரீ மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா ஆன்டிவெனம், அதாவது நச்சுமுறி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது அதிக அளவில் இருக்காதுங்க. நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலுமே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிஹெச் தான் ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னா. ஏன்னா அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அதோட ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறீங்க அப்படின்னா பாம்பு கடியில் உங்களுக்கு எப்படி ஒரு 1 லட்சம் வரையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜிஹெச்சில் மட்டும்தான் ஃப்ரீ மெடிசின்ஸுங்க. தனியார்லேயும் அந்த வயல்ஸ் அவைலபிளாக இருக்காது, ஒரு சில இருக்காதுங்க. அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அவைலபிளுங்க. இந்த கேஜி நம்ம கோயம்புத்தூர் சொல்ல பார்த்தீங்கன்னா கேஜி, இந்த மாதிரி பிஹெச்சி, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறதுக்கு டைமிங்கும் இருக்குது. அது மாதிரி பிரச்சனை இல்லை, போய் பார்க்கலாம் அப்படின்னா அதில் பார்க்கலாம். பட் எல்லாமே ஃப்ரீ மெடிசின்ஸ் எல்லாமே ஜிஹெச்சில் கிடைக்குதுங்க. வயல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்து, அந்த மருந்து எதிலிருந்து எடுக்கிறாங்க, அது அதனுடைய ப்ராசஸ் என்ன? முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பு கடி விஷம், பாம்போட நச்சு விஷம் தாங்க மருந்தாக மாறுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பாம்போட விஷம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதோட டைல்யூட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் விஷத்தன்மையை குறைச்சிட்டு குதிரையோட உடம்புல ஏற்றிடுவாங்க. ஸோ குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்ப்பு பொருள் உருவாகும் அதோட பிளட்லேருந்து. ஸோ அந்த பிளட்லேருந்து தனியாக பிரித்து எடுத்து அதுலேருந்து நச்சுமுறி மருந்து தயாரிக்கிறாங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குதுங்க. ஸோ நமக்கு பாம்பு வேணும், கடி ஏற்பட்டாலும் ஸோ அதுலேருந்து தான் நமக்கு மெடிசின்ஸும் வருதுங்க. இப்போது நீங்கள் வந்து குதிரையிலிருந்து நம்ம எடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது என்னுடைய கேள்வி, இப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார குதிரை இருக்கும்போது ஒரு பாம்பு குதிரை கடிச்சிருச்சுன்னா குதிரை சாகுமா சாகாதா? கொஞ்சம் எதிர்ப்பு பொருள் இருக்குங்க, ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது கொஞ்சம் அப்போ அந்த விஷத்துடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து அதனுடைய குதிரைக்கான உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க, நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா அது குதிரையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கு எவ்வளோ வெனம் கொடுக்கணும், எந்த கண்டிஷனுக்கு எல்லாமே அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ காட்டுக்குள்ளேன்ற போது எவ்வளோ விஷம் அதுக்கு உள்ளே போகுது அப்படின்றது தெரியாது. இதோட கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷத்தோட பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது ஸோ குதிரைன்னு மட்டும் இல்லை, ஆடுலேருந்து எடுக்கலாம், முயல் குட்டியிலேருந்து எடுக்கலாம், முயல்லேருந்து எடுக்கலாம், இந்த மாதிரியான மற்ற அனிமல்ஸ்லேருந்து எடுக்க முடியுங்க. அது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடோ முயல்களோ எடுக்கும்போது அது வந்து உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது அதுக்கு கொடுக்கக்கூடிய விஷத்தினுடைய கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்து அதுலேருந்து எடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மட்டும்தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வணிக ரீதியாக எடுக்கிறது குதிரையிலிருந்து தான் பண்ணுறாங்க, வேறு எதுலையும் பண்ணுறாங்க. இப்போ பண்ணலாம், ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா குதிரையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய உருவம், ஸோ எதிர்பார்ட்டுலும் அது கொஞ்சம் அதிகம் அப்படின்றப்போ அது பிரச்சனை இல்லைங்க. அது இல்லைங்க, இப்போ நான் முயல் பண்ண வச்சிருக்கிறதுனால கேட்குறேன். அப்போ இந்தியாவிலிருந்து முயல்லிருந்தும் வந்து ஆன்டிவெனம் எடுக்கிறாங்களா, எங்கேயாவது எடுத்துகிட்டு இருக்காங்களா? அது வாய்ப்பு இருக்குதுங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா குதிரையோட உடம்புலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பண்ண முடியும், ஆடுலேருந்து எடுக்க முடியும், முயல்லேருந்து எடுக்க முடியுங்க. பாம்புகளினுடைய வாழ்விடம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளார வந்துருச்சுன்னு சொல்கிறோம், அது இரவு தங்குற இடமா இருக்கட்டும், நம்ம வீடுன்னு சொல்கிற மாதிரி இப்போ சாரப்பாம்பனுடைய வாழ்விடம் எப்படி இருக்கும், நாகப்பாம்பனுடைய வாழ்விடம் எப்படி இருக்கும், இல்லை கண்ணாடி வரியும் கட்டு வரி, இது மாதிரி இந்த 4 பாம்புகளுடைய வாழ்விடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பாம்போட வாழ்விடம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது தன்னை சுற்றி இருக்க இடத்த வாழ்விடமாக யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அப்படி தான் வச்சுக்கிறது. ஏன்னா மற்ற மிருகங்கள் மாதிரி ஒரு குகையோ இல்லை பறவைகள் மாதிரி இது ஒரு வலையோ இல்லை ஒரு கூடோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எந்தெந்த இடத்துல அதோட இருக்கிற இடத்துல பக்கத்தில் இந்த மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எலிகளோட வலைகளை யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அதுதான் அதிகபட்சம். இப்போ கரையாம்பூத்துங்களோ போகுது அப்படின்னாலாம் சொல்ல முடியாதுங்க. அது ஒரு தேவைக்காக வேணால் உள்ளே போகலாம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு குறுக்கீடு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வேணால் போகலாம். எலி வலைகள் அதிகங்க, அது இல்லாமல் ஒவ்வொரு பாம்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்குது. இந்த கண்ணாடி வெறியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த மாதிரி ஒரு இந்த மறைவிடம் இல்லாத இடத்துல புல்வெளி அந்த மாதிரி இடத்துல அதிகமாக பார்க்க முடியுங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் வங்குக்குள்ளே உள்ளே போகும், மற்றபடி ஒவ்வொரு பாம்பும் அந்த மாதிரிங்க பாறையோட கேப்பில் இருக்கும்,
உடஞ்ச வீடு அந்த செவரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாம்புகளுக்கும் அதோட தேவைக்கேற்ற மாதிரி எங்கே போக முடியுமோ, எதுக்குள்ளே அது உள்ளே போய் தங்கிக்க முடியுமோ அந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் எடுத்துக்க முடியும்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ வந்து அது வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டி இருக்கிற மாதிரி நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்காது, கிடையாது. அதுக்கப்புறம் கால் போன போக்கில் எங்கே போகுதோ போகிற இடத்துல இருந்துக்கும், சாப்பிட்றத சாப்பிட்டுக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளார அப்படியே இருக்கும். இங்கே இல்லை அப்படின்னா மறுபடியும் வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும், அடுத்து வேறு இடம் போகும். அங்கே இல்லையா மறுபடியும் அப்படியே போயிட்டுருக்கும். அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடமுன்னு ஒன்று கிடையாதுங்க. எங்களுக்கு கிடைச்ச பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து பாம்பை வந்து அடித்ததாகவும், அந்த பாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒழுங்காக சாகாதனால வெள்ளிக்கிழமை அந்த பாட்டியை பாம்பு துரத்துது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாட்டி வந்து எனக்கு சொன்னாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்க? இல்லைங்க, பாம்பு பழிவாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாதுங்க அது. ஏன்னா மனுஷனுக்கே மறதின்றது பெரிய விஷயந்தான். நம்மளே நிறைய விஷயங்களை மறந்துடும். நம்மளோட மூளையோட அளவிலே விஷயம் இந்த மாதிரி மறதிகள் இருக்கும்போது பாம்புக்கு இருக்கிறது ரொம்ப சின்ன மூளை தான். ஸோ அதோடய விஷயத்தில் வந்து நான் அதோட மூளையில் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, பழி வாங்கவும் முடியாது. தான் இருக்கக்கூடிய இடத்த கூட எப்படி தேர்ந்தெடுத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு மூலியமாக தான். ஸோ நம்ம எந்த இடத்துல இங்கேருந்து வந்திருக்கிறோம், இங்கே போகணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்குகள் மூலியமாக தான் அதோட உணர்வு வச்சு தெரிஞ்சுக்குதுங்க. ஸோ மூளையிலிருந்து நம்மளை ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுலாம் பாம்புகளுக்கு கிடையாதுங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதபடி இப்போ பாம்புக்கு காது எல்லாம் கிடையாது, காது சுத்தமாக கிடையாது, காது சுத்தமாக கிடையாதுங்க. ஆனால் இறுதியாக மக்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நான் அவங்கவுங்க இடத்துக்கு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி அதை வந்து கையாளணும், பாம்பை வந்து பிடிக்க சொல்லலை, அந்த ஒரு தருணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்குள்ளே ஏன் பாம்புகள் வருது அப்படின்னா, நம்மளோட இடத்த கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய அளவில் வீடு கட்டுவோம். ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் கார்டன் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தவளைகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பாம்புகளோட பிரதான உணவுன்னு பார்த்தீங்கன்னா எலி தவளைகள் தான். இந்த ரெண்டுமே இல்லை நம்மளால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பாம்பு பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு 80% கம்மியாகிடுங்க அது. ஏன்னா ஒரு இடத்துக்கு இங்கேருந்து போகுது அப்படின்னா இறை தேடி தான் பாம்புகள் நம்ம இடத்துக்கு வருதுங்க அது. ஏன்னா எலிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ரூம், அந்த ரூமை நம்ம ஸ்டோர் ரூமாக வச்சுடுவோம். அதுக்குள்ளே நிறைய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த எலி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு தஞ்சம் புகுறதுக்காக அந்த இடத்துல உள்ளே போயிடுங்க அது. அப்படி போகிறதுனால தான் அதை பின்தொடர்ந்து பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கார்டன் போட்டிருப்போம், அதுக்குள்ளே தவளைகளை பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது மட்டும்தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது, இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ நம்ம இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளியராக வச்சுட்டோம், அப்பப்போ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. பாம்புகள் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாம்புகள்னால இப்போ வந்து சாரப்பாம்பு எந்திரிச்சு நிற்கிது, அதாவது நிற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ உயரமாக நிற்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து கோழிப்பண்ணையோ இன்றைக்கி வந்து எங்களை மாதிரி நிறையா வந்து பறவை பண்ணையோ வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுற்றியும் வந்து சுவர் மாதிரியோ ஏதோ மாதிரி நம்ம எழுப்பிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது வந்து எவ்வளோ உயரமாக இருந்ததுன்னா அது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்து இவ்வளோ இதுக்கு மேலே அது எந்திரிச்சு நிற்காதுங்க, வராதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பரிந்துரை செஞ்சிங்கன்னா அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்போட எப்படியாவது உள்ளே போகணும்னு நினச்சதுன்னா அதோட ஒரு 6 அடி பாம்பாக இருந்தாலும் 5 அடி பேலன்ஸ் பண்ணி கூட அதனால் மேலே எந்திரிக்க முடியும். அதாவது ஒரு அடியில் நின்று பண்ணிச்சு அப்படின்னா ஃபுல் பேலன்ஸ் பண்ணி மேலே போக முடியும். அதனால இது வந்து சாரை தான் பண்ணுமா இல்லை எல்லா பாம்பும்? சாரை பாம்பு அதிக அளவில் பண்ணும், அதிக அளவில் பண்ணும், நாகனும் பண்ணும். நாகப்பாம்பு அதாவது உள்ளே போகணும், அது கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிது அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சின்ன 2-3 ஸ்டெப் இருக்குது, அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சி உள்ளே வந்துடும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாம்பு சார பாம்புகள் தான். நீங்கள் சொல்கிற பேட்ஸ் பாம்பு நிறைய உள்ளே போகுதுங்க. அது மற்ற எந்த பாம்பு உள்ளே அதிக அளவில் போகிறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த குருவி பண்ணைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மீன் வலையை கட்டி விட்டு அதில் மாட்டிக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பெரும்பகுதி எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சேஃபான விஷயமுங்க அதுங்க. உள்ளே நீங்கள் வச்சுருக்க பேட்ஸுக்கும் பிரச்சனை இல்லை, வெளியில் வந்து மாட்டுச்சுன்னா அதுவும் வலையில் தான் மாட்டிக்கும். ஃபஸ்ட்டு தலை உள்ளே என்ட்ராகும்போது தலை உள்ளே போயிடும். ஸோ உடம்பு உள்ளே இழுத்துட்டு போக முடியாது. அப்படின்றப்போ 2 நாட் போட்டுச்சுன்னா அது வலையில் சிக்கிக்குங்க. அதை நம்ம உடனே பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. அதை கண்டுக்காமல் விட்டால் தான் பாம்பு இறக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நம்ம டெய்லி நம்ம ஃபார்முக்குள்ளே டெய்லியும் உள்ளே போவோம், கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் அது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நிறைய இடத்துல அப்படி தான் இன்ன வரையும் பண்ணிகிட்ருக்குறாங்க. போய் பார்க்கும்போது நெட்டில் மாட்டியிருக்கோம், ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் அதுவே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிற பறவைகளுக்கு ஆபத்து நிறைய. ஆனால் நீங்கள் பறவைன்னு சொன்ன உடனேயும் இப்போ நம்மளதுலேயே வந்து இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்க அப்படின்னா அதனால் நடக்க முடியாது, குதிச்சு தான் போகும். இதே வந்து நீங்கள் கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி வந்து நடக்கும். அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் தன்னைத்தானே அதுக்குள்ளார துணிச்சு அதை வந்து அப்படி இப்படின்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதனால் உள்ளே போக முடியும். கண்டிப்பாக முடியுங்க. ஒரு 6 அடி பாம்பாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் அது உடம்பு சுற்றுச்சுன்னா ஈஸியாக உள்ளே ஒரு அடிக்குள்ளே 6 அடி பாம்பு 1 அடி இடத்துல ஒரு காயில் பொசிஷனில் உள்ளே போய் கண்டிப்பாக படுக்க முடியுங்க.
ஏன்னா தலையை மட்டும் உள்ளே என்ட்ரு பண்ணிட்டா போதுங்க, மற்ற உடம்புல ஈஸியாக கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு கணிக்க முடியாது இதுக்குள்ளே பாம்பு போயிருக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு பாம்புகளுக்கு நிறைய திறமைகள் இருக்குதுங்க. அதெல்லாம் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம்.